ராவணா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த பழனி ஆண்டவர் கோயில் நிலம் 100 கோடி ரூபாய் மதிப்பு. மிக குறைந்தது. அதை 2 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர்ட்ட வித்திருக்கிறாங்க. கோயில் நிர்வாகம். இதுல பெரிய ஒரு முறைகேடு நடந்ததாக சொல்லி இந்து தமிழர் கட்சியினுடைய தலைவர் தம்பி ராம ரவிக்குமார் அவர்கள் அவர்தான் முதலாக இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்தாரு. ஒரு பெரிய சர்ச்சையாக வெடித்தது. அதுக்கு பிறகு அடுத்தடுத்த அரசியல்னு பரபரப்பா ஓடி நின்னு இருக்குது. அது விஷயமா அவர்ட்ட என்ன நடந்ததுன்னு விரிவா பேசிருவோம். வணக்கம் தம்பி. ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம். என்ன மொட்டை அது இதுன்னு தாடி முடியுமா இருப்பீங்க? அதாவதுங்க, உங்களுக்கு எனக்கு பிரச்சனைன்னா சாமிகிட்ட போவோம். சரிங்க. சாமிக்கே பிரச்சனைன்னு யார்கிட்ட போறது? ஓ சரி ஆனா சரி. பழனி ஆண்டவன் கோயில் சொத்து பழனி ஆண்டவனுக்கே மொட்டை போட்டாங்க. இது ஒரு ஜனநாயக ரீதியிலான என்னுடைய போராட்டமா இந்த மொட்டையை சாமிக்கே மொட்டை போட்டாங்க. இந்த அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக என்னுடைய முடிய காணிக்க செலுத்துறேன். சப்ஜெக்ட் பழனி அருள்மிகு தண்ட இல்ல அது அந்த அந்த விஷயம் முதல்ல எங்க இருந்து தொடங்குது? எப்படி நீங்க அத கண்டுபிடிச்சீங்க? அது என்ன நடந்தது அதுல? பழனியில இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி இவங்க நீதிமன்ற உத்தரவு பெற்று ஒரு மடம், அந்த மடம் வந்து அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருமடம். இது 1889 ஒரு தர்மத்திற்காக குப்புசாமி மணியகாரர் அப்படின்னு எழுதி வச்ச ஒரு சொத்து. இந்த சொத்து எங்க இருக்குன்னு சொன்னா திரு ஆவினன்குடி முருகன் திருக்கோயிலுக்கும் இதுக்கும் ஒரு 200-300 மீட்டரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பழனி கோயிலுக்கு போகக்கூடிய பாதை ஆண்டவர் பூங்கா ரோடு, சன்னதி ரோடுக்கு ஜாயிண்ட் இருக்கக்கூடிய நம்ம தேவர் திருமகன் சிலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சொத்து. முக்கியமான சொத்து 1 ஏக்கர் 40 சென்ட். இந்த குப்புசாமி மணியக்காரர் வந்து தர்ம சொத்தை எப்படி எழுதுறாருன்னு சொன்னா, இந்த திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்கிக்கலாம், இங்க நித்தியமா வேல் வழிபாடு நடக்கணும், தர்ம காரியங்கள் நடக்கணும், இந்து மதத்துல சொல்லப்பட்ட சேவைகள் நடக்கணும், அதுல வரக்கூடிய சிறு வருமானங்கள் இருந்ததுன்னு சொன்னா அது கோயிலுக்கு பக்தர்களுக்கு பயன்படும் எழுதுறாங்க. அந்த மடம் கட்டுறதுக்கு இடம் கொடுத்த 1889 கொடுத்தவங்க, அதன் பிறகு அந்த மடத்துல இருந்த அந்த அடியார் பெருமக்கள்ல ஒருத்தவங்க இறையடி சேர்ந்த பிறகு அந்த மடம் வந்து பாதியிலே நிக்குது. அந்த மடத்துக்கு வாரிசுகள் சொல்லி சில பேர் வர்றாங்க, யாரும் வர்றாங்க, அதுல உயிர்படி வர்றாங்க. அதுல ஒருத்தர்ல உங்க விழுப்புரத்தை சார்ந்தவங்க எல்லாம் வர்றாங்க. இந்த சொத்து வந்து முக்கியமான பகுதிங்கிறதுனால இந்த சொத்தின் பேர்ல சில பேர்த்த கடன் வாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி கடைகள் எல்லாம் கட்டி சில தர்ம காரியம் நடக்கணும்னு சொன்னது நடந்ததா நடக்கலையா அது இறைவனுக்கு தான் வெளிச்சம். அந்த சொத்துக்காக சில பேர்த்த கடன் வாங்குறாங்க. அது பிபிஆர் வெங்கடாசலம் அந்த வகைராக்கள் இது ஒரு பல ஆண்டுகளாக குப்பையும் முதலுமாக இருந்த ஒரு சொத்து. அப்ப அந்த பிபிஆர் வெங்கடாசலம் உங்கள்கிட்ட எல்லாம் வாங்கும் போது ஒரு குறிப்பிட்ட பணத்துக்கு மேல பணம் தர முடியாதுன்னு சொல்லி கோர்ட்ல வந்து வழக்காகுதுங்க. அப்ப விழுப்புரத்துல இருந்து ஒரு ஒரு குழுவினர் வந்து நாங்க தான் இந்த மடத்தோட ட்ரஸ்டி அப்படின்ட்டு ஒரு 6-7 பேர் வர்றாங்க. அவங்க அந்த உண்மையான வாரிசுகளா இல்லையான்னா அது தெரியல. இதுக்கு இடையில மதுரை இணை ஆணையர் நீதிமன்றத்துல இந்த சொத்து வந்து தனி சொத்து கிடையாது, பக்தரின் நலனுக்கு இருக்கிறதுனால இது வந்து பப்ளிக் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில இணை ஆணையர் நீதிமன்றத்துல போய் கோயிலுக்கு சாதகமா இது தனிப்பட்ட ட்ரஸ்ட் அல்லன்னு தீர்வாயிருது. அவங்க மேற்கொண்டு அப்பீலுக்கு போறாங்க. கமிஷனர் ஆபீஸ்ல அந்த உத்தரவு சரியாயிருது. இதுக்கு இடையில டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வழக்கு நடக்குது, ஹைகோர்ட்ல வழக்கு நடக்குது, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த வழக்கு போய் பழனியில இருக்கக்கூடிய இந்த சொத்து நம்பர் 999 சர்வே நம்பர் 998-99 வருது. அது சட்டப்படியான அது விஷயங்கள். இங்க தர்மப்படியான விஷயங்கள்ல எந்த நோக்கத்துக்கு அந்த அறக்கட்டளை தொடங்கப்பட்டதோ அது தொடங்கப்படலைங்கிறதுனால உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று திருக்கோயில் நிர்வாகம் வந்து தனக்கு உரியதுன்னு சொல்லி உத்தரவு வாங்கிருது. நீண்ட நாட்களாக அங்க ஆக்கிரமிப்புல இருந்தவங்க ஆக்கிரமிப்பு எடுத்தாச்சு. கோயில் நிர்வாகம் அந்த சொத்தை வந்து கோயில் நிர்வாகம் 9வது மாசம் 25வது வருஷம் எடுத்துருச்சு. எடுத்த பிறகு அதை கார் பார்க்கிங்கா பயன்படுத்துறாங்க. ஓ சரிங்க. கார் பார்க்கிங்கா பயன்படுத்திய பிறகு கடந்த நம்ம திருக்கோவில்களுக்கு எல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு பெருமை பெற்றுக்கிட்ட திராவிட மாடல் அரசு பார்த்தீர்களா எவ்வளவு பெரிய சொத்துக்களை நாங்கள் மீட்டு விட்டோம் அப்படின்னு மார்க் நட்டுனானுவோம். பழைய நம்ம சேகர பாபு எல்லாம் வந்து அங்க திருவாவினன்குடி கும்பாபிஷேகம் நடந்த போது அங்கதான் அன்னதானம் எல்லாம் போட்டாங்க. இது முக்கிய சொத்துங்கிறதுனால
நம்ம திராவிட மாடல் திருக்கண்களுக்கு இது கொஞ்சம் விட்டு வைப்பானுங்களா? அதனால என்ன பண்ணிட்டான், இந்த சொத்தை நம்ம கோயில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சொத்தை மார்ச் மாசம் 27, 2026, நான் தேதி குறிப்பிடுறது காரணமே பின்னாடி உங்களுக்கு புரிய வரும். இந்த உங்க வலைவலி இந்த வழக்குல எப்படி பயணிக்குங்கிற விஷயத்த அரசுக்கு தெரிவிக்கும். இந்த நம்மளுடைய இந்த நேர்காணல் 27 மார்ச் 2026 அன்னைக்கு இந்த பத்திரத்தை பதியறதுக்கு முற்படுறாங்க. பழனிசாமின்னு ஒரு அந்த சொத்து வாங்குறவங்களும் சொத்து விற்கிறவங்களும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த திருப்புகழ் தண்டபாணிசாமி மடத்துக்கு ட்ரஸ்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 6-7 பேருக்கு குழுவுல இருந்து திருப்புகழ் சாமிகள் மடம், தண்டாயுதபாணி திருமடம், அதுக்கு நான் முகவரா இருந்து முருகதாஸ் அப்படின்னு ஒரு நபர் வந்து முகவரா வர்றாரு. இந்த சொத்தை யாருக்கு விற்க முற்பட்டு பின்னர் வித்துட்டாங்கன்னு சொன்னா வெள்ளத்துறை சேதுபதி 2 நபருக்கு விற்கிறாங்க. இந்த 27/3/2026 நான் மீண்டும் ஏன் சொல்றேன்னா, இது கடந்த திமுக ஆட்சியில இருந்த நிலை. அப்புறம் தேர்தல் அறிவிப்பு வருது. முன்னாடி நடக்குது. தேர்தல் அறிவிப்பு தேதி அறிவிச்ச பிறகு காபந்து சர்க்கார் இருக்கார். அப்ப கலைஞரின் நம்பிக்கையா இருந்தபடி எங்க அண்ணன் யாரு, மூர்த்தி பத்திரப்பதிவுத்துறை மந்திரி. சரிங்க. பழனிசாமின்னு ஒரு சார் பதிவாளர் வந்து நான் பதிய மாட்டேன்னு பெண்டிங் போட்டுறாரு. நீங்க கடந்த நம்ம ஆட்சி, நம்ம திராவிட மாடல் அந்த தீய ஆட்சியில என்ன நடக்கும்னா, இப்ப ஏகலைவன் சார் 1 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்குறாருன்னா அவ்வளவு சீக்கிரம் நீங்க பதிய முடியாது. சார் பதிவாளர் டிஆர் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார்ட்ட போகணும். டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் மேல டிஐஜிக்கு அனுப்புவாரு. அப்புறம் ஐஜி இருந்து மந்திரிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரணும், ஓகே நீ பதிஞ்சுக்கலாம்னு சொல்லி. மந்திரிட்ட போய் காந்தி சிரிச்சா அங்க கம்ப்யூட்டர் வேலை செய்யும். அப்படி இந்த சொத்து 27/3/2026 இதான் இந்த ஆவணம். இந்த ஆவணம் அப்ப போட்ட பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவர் பெண்டிங் போட்டு போயிடாரு. 2 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க. 110-120 சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுக்காக ஒரு 4 செக் கொடுக்கறாங்க 50 லட்சத்துக்கு. இந்த சொத்தை வாங்குற நபர்கள் வந்து வெள்ளத்துறை சேதுபதிங்கிற நபர்கள் ஏதோ அம்பானிக்கு அதானிக்கு பேரம் கிடையாது. இது விவசாய குடி. அக்கௌண்ட் செக் பண்ணா கூட 20,000 25,000 தராது. அப்படிப்பட்டவங்கிட்ட எப்படி 2 கோடி ரூபாய் வருது சேருது? அதுதான் மேட்ரு. 27/3/2026 2 கோடி ரூபாய்க்கு 50 லட்சமா செக் போட்டு அந்த செக் அட்டாச் பண்றாங்க. அட்டாச் பண்ணி பதிய முற்படும் போது அவரு பதிஞ்சிட்டு பெண்டிங் போட்டுறாரு. அந்த 27/3/2026 பெண்டிங். அந்த பெண்டிங் ஆன பிறகு இந்த சொத்தை வாங்கின நபர்கள் கோர்ட்டுக்கு போறான். கோர்ட்டுக்கு போய் என்ன செய்யறான், நான் வந்து இந்த மாதிரி முருகதாஸ் சாமிங்கிற இந்த நபர்கிட்ட சொத்தை வாங்கிட்டேன், இந்த மாதிரி இந்த பதிவாளர் வந்து பத்திரத்தை பதிஞ்சிட்டாரு, செக் செலி போட்டு கொடுத்துருக்காங்க, என்ன பதிவை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு பதிஞ்சு கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுன்னு கோர்ட்டுக்கு போறாங்க. பார்ட்டியா சேர்க்க வேண்டியது யார? கோயில் நிர்வாகத்தை. ஆமா, கோயில் நிர்வாகத்தை விட்டாச்சு. உங்க சொத்து விற்கிற இன்னாரு வாங்குறாரு, ஐயா எனக்கு உத்தரவு கொடுன்னு கேட்கிறான். அப்ப கோர்ட் என்ன சொல்றாரு, இவங்க பதிஞ்சிட்டீங்கல்ல, நீங்க பதிஞ்சிட்டீங்கன்னா இவங்க இதுல முகாந்திரம் இருந்தாலும் அதை நீங்க பதிவு பண்ணி கொடுங்கன்னு ஒரு உத்தரவு கொடுத்து 1 வாரம் வித்துக்குள்ள 10 நாளுக்குள்ள இது தீர்வு பண்ணி கொடுன்னு உத்தரவு கொடுக்குது. இதன் அடிப்படையில அதாவது இந்த சொத்து சம்பந்தமாக அந்த முருகதாஸ் அப்படிங்கிற அந்த மடம், தண்டாயுத சுவாமி மடத்துக்கு ட்ரஸ்டின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் போலியான ஆவணங்களால டாக்குமெண்ட் பண்றதுக்கு போறாங்க. 27/3/2026 பதிஞ்சதை லேட் பண்ணி என்ன பண்றாங்க, 3/7/2026 போறாங்க. அப்போ பாலச்சந்தர்ங்கிற ஒரு பதிவர் வந்து சார் பதிவர் லீவ் போட்டு போயிடுறாரு. லீவ் போட்டதுனால சனி ஞாயிறு முடிச்சுட்டு 6ஆம் தேதி திரும்ப இந்த பத்திரத்தை ஜஸ்டின் மணிகண்டன்கிற ஒரு பதிவர் வந்து இன்சார்ஜ் வந்து டக்குன்னு இதை பதிவு செஞ்சிடறாங்க. கிட்டத்தட்ட ஒரு இந்த சன்னதி இந்த சொத்துடைய மதிப்பு 100 கோடி 110 கோடிக்கு மேல இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த சொத்தை இவங்க இஷ்டத்துக்கு 2 கோடி ரூபாய்க்கு பதிகிறாங்க. இந்த சொத்தை வாங்கின வெள்ளத்துறையும் சேதுபதியும் பெரிய பணக்காரங்களா கிடையாதுங்க. 50 லட்சத்துக்கு 4 செக் கொடுக்குறாங்க. சொத்தையும் பதிஞ்சாச்சுங்க. எங்க பிரச்சனை வருதுன்னாங்கய்யா, இந்த கோர்ட் ஆர்டர் படி பதிஞ்சுட்டோம் வச்சுட்டோம்னு சொல்றதெல்லாம் ஒரு முறை ஓகே.
இந்த அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் அமைச்சரை ஏமாத்துறாங்க, ம், முதலமைச்சரை ஏமாத்துறாங்க. ம், இந்த 3ஆம் தேதி பதிஞ்சாங்கன்னு சொன்னேன்ல, ம், 2/7/2026 அன்னைக்கு ம், இந்த கோயிலுடைய இணை ஆணையர் மிஸ்டர் மாரிமுத்து ம், இந்த சார்பதிவு துறைக்கு ஒரு கடிதம் எழுதுறாருங்க. ம், அதாவது இந்த மாதிரி இதுதான் அந்த கடிதம். ம், ம், இந்த மாதிரி இந்த சொத்து உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. இது சட்டவிரோதமாக சில தனிநபர்கள் பதிய போறாங்க. அப்படி ம், பதிஞ்சா அது பதியக்கூடாது, ம், ம், பதிஞ்சா பதியக்கூடாது அப்படின்னு 2/7/26 கொடுக்கிறார். ம், 2/7/26 அப்செக்ஷன் கொடுத்து பழனிக்கும் பத்திரப்பதிவு ஆபீஸுக்கும் 1000 கிலோமீட்டர் இருக்கு. ம், 3ஆம் தேதி பதிஞ்சுட்டான். ம், 3ஆம் தேதி பதிஞ்ச பிறகு இந்த இடையில ஒரு 4 நாட்கள் பழனியை பத்தி பெரிய ஹைப் வந்தது. பழனியில 100 கோடிக்கு வருமானம் வந்துருச்சு, பஞ்சாமிர்த விற்பனை ஒசந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரமோஷன் பண்ணாங்க இந்த ஜேசியை பத்தி, மாரிமுத்துவ பத்தி. இவருடைய பொற்கால ஆட்சியிலே 100 கோடிக்கு வருமானம், உண்டியல் வருமானம், இந்த பொங்கச்சோறு புளியோதர வருமானம், பிரசாத வருமானம் எல்லாம் சொன்னாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த பத்திர இந்த ஆவணத்தை பத்திரம் பண்ணதை மறைக்கிறதுக்காக பண்ண சதியா நான் நினைக்கிறேன். இந்த ஜேசி மாரிமுத்து சார் யாராவது ஒரு பத்திரிகையாளர் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் சுட்டி காட்டுனா சரி, சுட்டி காட்டுறா தவிர சரி செய்யணும்னு நினைக்கக்கூடிய மனிதர் அல்ல. அந்த பத்திரிகை நண்பர் மேல பெட்டிஷன் கொடு, அவன் மேல கேஸ் போட வை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொண்ட மனிதர். எதுக்கு எடுத்தாலும் இந்த 100 கோடிக்கு விளம்பரம் ஆகி போச்சு, வருமானம் வந்துருச்சுன்னு பிரஸ் ரிலீஸ் கொடுத்த மனிதர் இந்த 2/7/26 கொடுத்த இந்த கடிதத்தை, இந்த பதிவாளருக்கு எழுத கடிதத்தை பத்திரிகையாளருக்கு கொடுத்திருந்தாருன்னா இந்த விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்காது. 6 வந்திருக்காது. 6/7 பதிஞ்சாச்சுங்க சார். 7ஆம் தேதி கோர்ட்டுக்கு போலாமல்ல? இல்ல 2ஆம் தேதி அப்செக்ஷன் கொடுத்த பிறகு உங்க துறை சார்ந்த அதிகாரிகள் போன்ல பேசலாம்ல? பேசல. இப்ப 10ஆம் தேதி என்ன பண்றாரு இவர்? 10/7/2026 நான் இந்த பதிவுத்துறையுடைய டிஐஜிக்கு, ஐஜிக்கு, டிஆருக்கு எல்லாம் கடிதம் எழுதுறாருங்க மாரிமுத்து. அதாவது தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குறது மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. இந்த மாரிமுத்து ஏன் அவர் எனக்கு நண்பர் தான் இருந்தாலும் நான் ஏன் சார்ஜ் பண்றேன்னு கேளுங்க. எதுவுமே தெரியாத மாதிரி 10ஆம் தேதி எழுத்து, இந்த கிளரிக்கல்ல ரொம்ப முக்கியமான ஆளு இந்த மனிதர். 10ஆம் தேதி எழுதியாச்சுங்க சார். இப்பதான் விஷயமே வருது. இந்த மாரிமுத்து 2ஆம் தேதி அப்செக்ஷன் தெரிவிச்சாரு, 3ஆம் தேதி பத்திரம் பதிஞ்சாச்சு, 6ஆம் தேதி முழுக்க பதிஞ்சாச்சு. இந்த மாரிமுத்து இணை ஆணையர் பொறுப்புல இருந்து கூடுதல் ஆணையராக ஏடிசி அந்த பதவி உயர்வு கிடைக்குதுங்க. எத்தனாம் தேதி கிடைக்கு தெரியுமா? 3ஆம் தேதி கிடைக்குது. பத்திரம் பதிகிறது 3ஆம் தேதி, பதவி கிடைக்கிறது 3ஆம் தேதி, பதவி உயர்வு கிடைக்கிறது. சரி சரி. 9ஆம் தேதி முறையான அறிவிப்பு வந்த பிறகு 10ஆம் தேதி இவர் அந்த பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளுக்கு எல்லாம் கடிதம் எழுதுறாரு. தன்னுடைய பொறுப்பை உறுதிப்படுத்திக்கிட்டு அவர் கடிதம் எழுதுறாரு. இப்ப எனக்கு சந்தேகமே இங்கதான் வழுக்குது. இந்த பதிவுத்துறைக்கு தலைவராக ஏற்கனவே இருந்தவரும் தற்போது இந்த பொறுப்புல ஆணையராக கூடுதல் செக்ரட்டரியா இருக்கக்கூடியவரும் திரு மதிப்பிற்குரிய குமரகுருபரன். உங்களுக்கே தெரியும் குமரகுருபரன் யாருன்னு. நம்ம சென்னை மாநகராட்சியில எவ்வளவு பெரிய விஷயம் நடந்த போதும் எப்படி எல்லாம் அவர் இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அறநிலையத்துறைக்கு அவர் தான் செக்ரட்டரி, பதிவுத்துறைக்கு அவர் தான் செக்ரட்டரி. அப்படின்னா யாருடைய பூர்ண ஆசீர்வாதம்? ஜேசி மாரிமுத்து எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது, ஏதோ ஒரு நெட்வொர்க், பழைய ஆட்சியினுடைய நெட்வொர்க் இருக்கிறதா தெரியுதுன்னு சந்தேகப்படுறீங்க நீங்க. உங்க சந்தேகத்தை நான் உடன்படுறேன். இது திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களுடைய கவனத்திற்கு வராம இது நடந்திருக்காது. இப்போ இந்த மனிதர் திரு மாரிமுத்து பதவி உயர்வு போயாச்சு. இவ்வளவு விஷயத்த நம்ம சொல்றோம். இத சொல்றதுக்கு முன்னாடி அவர் பிரஸ் ரிலீஸ் கொடுக்கிறாரு, எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்ல, நான் யோக்கியன் அப்படின்னு சொல்லி. நீ 2ஆம் தேதி தடை கொடுத்த மனிதர் ஏன் அது பண்ணல?
இந்த ஜஸ்டின் மணிகண்டன்கிற ஒரு கேரக்டருக்கு சார், இப்ப உங்களுக்கு தெரியும் கடந்த ஆட்சியில எந்தெந்த மந்திரி எந்தெந்த மாவட்டத்தை கையில வச்சிருந்தாங்கன்னு சொல்லி. இந்த ஆமா. ஜஸ்டின் மணிகண்டன் ஒட்டஞ்சத்திரத்துல சார் பதிவாளர் இருந்த நபர். ம். கடந்த வருஷம் ஒரு 28 கோடி ரூபாய் சொத்தை முறையான ஆவணங்கள் இல்லாம போலி ஆவணத்தை வச்சு பதிவு செஞ்சு அந்த ஊர்ல ஒட்டஞ்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு கும்பல், நான் வார்த்தை பயன்படுத்துற ஒரு கும்பல், இந்த பத்திரப்பதிவு துறையில 110 கோடி ரூபாய் இந்த சொத்துல உள்ள தலையிட்டு இருக்கு. ம். ஜேபி அசோசியேட் ம். ஜெயபிரகாஷ் ம். அப்படிங்கிற நபர் ஒட்டஞ்சத்திரத்தை சார்ந்தவர். இந்த 110 கோடி ரூபாய் சொத்து பதிவுல சரவணகுமார்னு ஒரு வழக்கறிஞருடைய முத்திரை போட்டு இந்த சொத்தை பதிஞ்சு இருக்கிறாங்க. ம். இந்த ஜேபி அசோசியேட் கும்பல் ம். பழனியில, ஒட்டஞ்சத்திரத்துல, சத்திரப்பட்டியில, கன்னிமந்தயத்துல, கன்னிவாடியில ஆபீஸ் போட்டிருக்கான். ம். இவன் முறையாக அரசு பதிவு பெற்ற பத்திர எழுத்தர் கிடையாது. ம். இந்த ஜஸ்டின் மணிகண்டன் என்கின்ற மனிதர் கடந்த 2025ல முறைகேடாக போலி வாரிசு சான்றுகளை வைத்து ஒரு வக்கீல் சேப்பா போட்டு பதிவு செய்த ஒரு மனிதர், சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மனிதர், பதிவில்லாத பணின்னு ஒண்ணு இருக்கு, அதை சஸ்பெண்ட் பட்ட மனிதர் இந்த ஜஸ்டின் மணிகண்டன், இந்த ஜேபி அசோசியேட், ஒரு வக்கீல், இவங்களெல்லாம் போட்டுதான் அந்த டாக்குமெண்ட்டை போடுறாங்க. ம். இப்ப நான் அந்த ஒட்டஞ்சத்திரம் டாக்குமெண்ட் சொல்றேன்ல, அந்த ஒட்டஞ்சத்திரம் டாக்குமெண்ட் இந்த இருக்கு. ம். இதான் அந்த ஒட்டஞ்சத்திரம் 25ல போட்ட டாக்குமெண்ட். ம். இப்போ இந்த ஜஸ்டின் மணிகண்டன் என்பவர் ஒரு மனிதர் மட்டுமல்ல குற்றவாளி. ம். இந்த ஜஸ்டின் மணிகண்டன் உத்தரவு போடுறது டிஆர் சசிகலான்னு ஒரு அம்மா இருக்கு, மாவட்ட பதிவர். ம். டிஐஜி ஆனந்தன் ஒரு மனிதர் இருக்கிறார். ஆட்சி மாறி இருக்கு, அமைச்சர்கள் மாறி இருக்கிறாங்க, அதிகாரிகள் அப்படியே இருக்கிறாங்க. ம். 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 ஆட்சியும் மாறிடுச்சு, அதிகாரிகள் அப்படியே இருக்கிறாங்க. பழைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகரபாபு இருந்த இடத்துல எங்க ஐயா குமரகுருபர் இருக்கார். ம். அமைச்சர் ரமேஷ் இப்பதான் புதிதா வந்திருக்கிறார். ம். உடனே திமுக என்ன பண்றான், அமைச்சர் ரமேஷுடைய உறவினருக்கு பத்திரத்தை பதிந்து விட்டார்கள். அவர் ஐயங்கார். யாருங்க? ரமேஷ் அமைச்சர், மாண்புமிக்க சகோதரர் அமைச்சர், அவர் பாவம் ஐயங்கார். இந்த பத்திரம் பதிஞ்ச 2 பேரும் கவுண்டர். இவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கணும்னா திமுக ஒழுங்கா சொல்லணும். நான் 27/3/2026 மூர்த்தி பதிவுத்துறையில் இருந்த பொழுது அவருடைய போன் உரையாடல்கள் அந்த சிடிஆர் போடணும், கால் டீட்டெயில் ரெக்கார்ட் போடணும், மெசேஜ் பார்க்கணும், அவருடைய உதவியாளருக்கு இந்த போன் வந்துச்சான்னு பார்க்கணும். திமுக ஆட்சியில தொடங்கிய திருட்டு இந்த தூய சக்தி ஆட்சியில நடந்திருக்குன்னு சொல்ல வரீங்க, புரியுது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த கோயிலுக்கு உண்டான சொத்துன்னு தீர்ப்பு வந்துருச்சு, கோயிலு தான் இப்ப கோயிலுக்கு உண்டான அதிகாரி எல்லாம் இருக்கிறாரு. இருக்கும்போதே யாரோ ஒருத்த பதிவு பண்ணிட்டு போறான், அதை ஒரு வேடிக்கை பார்த்துட்டு கடைசி நேரத்துல ஒரு கடிதம் கொடுக்கிறாரு. கடிதம் கொடுத்துட்டு தொலைபேசி வழியா கூட சொல்லாம இருக்கிறாரு. அப்புறம் பத்திரப்பதிவுல முடிச்சுட்டு பிற்பாடு இந்த விஷயம் லீக் ஆகுது, வெளியில வருது அப்படின்றப்ப இதுக்கு ஏதோ ஆல்ரெடி பிளான் பண்ணி திட்டம் போட்டு செய்தாங்க. அது ஒரு கும்பல் நீங்க சொன்னீங்கல்ல, அப்ப பழைய திமுக அமைச்சருடைய இவங்க இன்னும் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? இருக்கலாம்னு நான் சொல்ல வரேன். அதாவது மிஸ்டர் மாரிமுத்து முத்தமிழ், நம்ம சொன்னோம்ல அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்த பொழுது இந்த மனிதர் தான் ஜேசி. இன்றைய தேதி வரை முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்ததற்கான, வசூல் செய்ததற்கான எந்த விதமான கணக்கு வழக்குகளையும் இதுவரைக்கும் தெரிவிக்கல. சரி, இந்த ஆட்சி அமைச்சர், நான் சொல்றேன் காரணம் சொல்றேன். இந்த மாரிமுத்து 2ஆம் தேதி சொல்லிட்டு தொலைபேசியில கூப்பிட்டு சொல்லிருக்கலாம், பத்திரிகையாளர் கூப்பிட்டு சொல்லிருக்கலாம், பத்திரிகையாளருக்கு அனுப்பிச்சிருக்கலாம். சாதாரண பத்திரிகையாளர் மேல பெட்டிஷன் கொடுக்கிற இந்த மனிதர், ஒரு பத்திரிகையாளர் மேல பெட்டிஷன் கொடுக்கிற இந்த மனிதர் ஏன் இவ்வளவு பெரிய ஊழல் தடுக்கல? அங்கதான் எனக்கு சந்தேகம் இருக்குது. இந்த மாரிமுத்து என்கின்ற மனிதருக்கு குமரகுருபரன் என்கின்ற ஐஏஎஸ் முழு ஆசீர்வாதம் இருக்கு. இந்த குமரகுருபரன் ஏன் இந்த துறையில அவர் கேட்டா, நான் ஒன்லி பாலிசி மேக்கிங், பாலிசி டிசைடிங் மட்டும் தான் நான் பண்ணுவேன் பாருங்க. கடந்த சேகர்பாபு சட்டமன்றத்துல பேசும்போது 246 கோடி ரூபாய் திட்டங்களை வித்ட்ரா பண்ண போது சேகர்பாபு சொன்ன வார்த்தை, எந்த மனிதர் இந்த உத்தரவை வாபஸ் பெறுகிறாரோ அந்த மனிதர் தான் இந்த திட்டத்துக்கு கையெழுத்து போட்டார் சொன்னார். அப்ப திரு ரமேஷ் அமைச்சர் அவர்கள், மாண்புமிக்க அமைச்சர் அவர்கள், இந்த குமரகுருபரன் இந்த துறையில செயலராக இருக்கின்ற வரை இந்த ஆட்சிக்கு நான் உடனிருந்தே செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய எங்க விவிலிய வாசகத்தின்படி
இந்த ரமேஷுக்கு கூட இருந்தே கேடு செய்ய கெட்டவர் உருவாக்குறதுக்கு முயற்சிக்கிறாங்க. நேத்து மாண்புமிகு அமைச்சருடைய பேட்டி பார்த்தேன். இப்ப என்னுடைய சந்தேகங்கள் இது திமுக ஆட்சியில தொடங்கியது. மூர்த்தி அமைச்சர் அவருடைய கால் டீட்டெயில் செக் பண்ணப்படணும். இந்த ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்திரத்தை பதிந்த ஜேபி அசோசியேட்ஸ் ஜெயபிரகாஷ் அதுக்கு சார்ந்து கையெழுத்து போட்ட வழக்கறிஞர் அந்த சிவகுமார் உள்ளிட்ட மனிதருடைய போன் கால் ரெக்கார்ட் பண்ண சிடிஆர் போடப்படணும். இந்த ஜஸ்டின் மணிகண்டன்கிற மனிதர் இந்த ஒட்டஞ்சத்திரத்துல ஏற்கனவே இருந்த காரணத்தினால உள்ள பலவான ஒரு அந்த பத்திரப்பதிவுத்துறைக்குள்ள ஒரு லஞ்சத்தின் அடிப்படையில பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய இந்த கும்பல் அரசு அனுமதி இல்லாத இந்த ஆவண எழுத்தர் இந்த ஜேபி அசோசியேட்ஸ் தான் இது மாதிரி சட்டவிரோத காத்துக்கான காரணம். இந்த பதிவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த ஜேபி அசோசியேட்ஸ் தலையிட்டு எங்கெல்லாம் பதிவு செய்தார்களோ அந்த பத்திரங்களை ஆய்வு செய்ய வேண்டும். ஜஸ்டின் மணிகண்டன் என்கின்ற இந்த பதிவாளர் பதிவு செய்த விஷயத்திற்கு அந்த ஒரு மனிதர் மட்டும் காரணம் அல்ல. நான் உள்ளூர்ல விசாரிச்சா தெரியுது. நான் டீ சாப்பிடும் போது ஆஃப் சுகர் தான் போட்டுப்பேன். உங்களுக்கு புரியல? இப்ப புரியுது. ஆஃப் சுகர்னு தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். ஐயாட்டதான் கேக்குறேன். பாதி டிராயர்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லுங்க சார். ஆஃப் சுகர் அரை சக்கரமாங்க அப்படி ஒருத்தர் மந்திரியா இருந்தாருங்க. சொல்லிக்கிறாங்க இந்த ஊருக்குள்ள. அது அங்க தண்டவாணி, இங்க இந்த பாணி. ஆனா நான் டீல அரை சக்கரை தான் போட்டு சாப்பிடுவேன். தேவைன்னா பானியும் குடிச்சுப்பேன். இந்த மனிதருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட இந்த மனிதர் ஜஸ்டின் மணிகண்டன் மட்டுமல்ல, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் சசிகலா, டிஐஜி ஆனந்த் உள்ளிட்ட அந்த மனிதர்களுடைய போன் கால் எல்லாம் பிடிச்சு இவங்க எல்லாம் இந்த கூட்டு சதியில உடன் குற்றவாளிகள். அப்ப முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர், பத்திரப்பதிவுத்துறை, இந்து அறநிலையத்துறை, இன்னொருத்தர் நீங்க சொல்லக்கூடிய பாதி சக்கரை, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு சதி இதுக்குள்ள இருக்குன்றீங்களா? ஆமா. இப்ப நம்ம சொன்ன இந்த மனிதர்களுடைய போன் உரையாடல்கள் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா இதுக்கு முழுமையான விடை கிடைச்சிடும். இப்ப மிஸ்டர் மாரிமுத்து பதவி உயர்வு போயிட்டாரு அப்படின்னு நேற்று மாண்புமிகு அமைச்சர் கோபமா பேசினாங்க. அவருக்கு சூழல் பாவம். நேற்று பதிவுத்துறை அமைச்சர் அவருடைய நேர்காணல நான் பார்த்தேன். அவருக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. திரு அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அப்படி இருக்கு. ஆனா அவர் தன்னை இணைத்து இந்த சொத்துக்களை பேர்ல என் உறவினர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிய விஷயத்துல நியாயம் அவர் சொன்னதுல அந்த சொத்து வாங்கிய நபர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் ரமேஷுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அதை நான் உறுதிட்டு சொல்ல முடியும். சரி, இதுல என்ன இப்ப கேள்வினா, இந்த விஷயம் முதலாக ராம ரவிக்குமார் நீங்க தான் அதை வெளியில எப்படி உங்களுக்கு அது தெரிஞ்சது? எப்படி இந்த விஷயத்தை நீங்க வெளியில கொண்டு வரீங்க? எங்களுக்கு பழனி ஆண்டவன் உத்தரவு கொடுத்தான். எங்க ஆண்டவன் சொல்றா, ரவிக்குமார் செய்யறான். ஆமா, அதுக்கு மேல இதுல நீங்க ஏன் சரி, நீங்க எனக்கு தெரியுதுங்கிற ஒரு பேர் இருக்கட்டும். நீங்க 2ஆம் தேதி அந்த தடை எதிர்ப்பு மனு கொடுத்துட்டு 3ஆம் தேதி பதிச்ச பிறகு 6ஆம் தேதி விட்டுவிட்டு 10ஆம் தேதி பிரஸ் ரிலீஸ் எதுக்கு கொடுத்தாரு இந்த மாரிமுத்து? ஏன் அது நடக்குது? இல்ல, ஏன் அந்த மாதிரி கொடுத்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? 10ஆம் தேதி எல்லாம் முடிச்சுட்டு பிற்பாடு சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு கடிதம் கொடுக்கணும்னு கொடுத்தாரா? என்ன காரணம்? அதாவது சார், தான் தப்பிக்க குரங்கு குட்டிய கொல்லுமா. நான் யோக்கியம் காமிக்கிறதுக்கு பேப்பரா வச்சுட்டேன். அந்த பேப்பர் எல்லாம் மீறி இந்த பதிவுத்துறை பதிஞ்சிருச்சுன்னு சொல்லி தன்னை கண்ணியமானாக காட்டிக்கொள்ள ஜேசி மாரிமுத்து அப்படி செஞ்சிருக்கிறாருன்னு நான் சந்தேகப்படுறேன். இல்ல மேல இருந்து டைரக்ஷன் அப்படி வந்திருக்கலாம். இந்த விஷயத்துல இப்ப என்ன நடக்குது? என்ன நீங்க இப்ப என்ன அடுத்து என்ன செய்யணும்னு சொல்ல வரீங்க? இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிடுச்சுங்க. நாங்க புகார் கொடுத்தோம். 11ஆம் தேதி நாங்க புகார் கொடுக்கிறோம். என்னுடைய பிரஸ் மீட் முடிச்சுட்டு நான் போய் டிஎஸ்பி பழனிட்ட கொடுக்குறேன். அவர் கொடுத்த பிறகு ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஆனா கோயில் நிர்வாகம் அதுக்கு அப்புறம் ஒருத்தரை வச்சு புகார் கொடுக்க வச்சு அவங்க கொடுத்த பெட்டிஷன்ல தான் அந்த வழக்கு பதிவு செய்யப்படுது. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு 11ஆம் தேதி நீங்க போய் புகார் கொடுக்கக்கூடிய இந்த திருக்கோயில் நிர்வாகம் 2ஆம் தேதியை போய் நீ ஏன் கொடுக்கல? போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கலாம்ல. அப்ப கொடுக்கறது காரணம் என்னன்னா,
இப்ப நம்ம ராமர் குமார் இந்து தமிழர் கட்சி இந்த விஷயத்தை பெருசாக்கிருச்சு. அப்ப நாளைக்கு ஏன் பெட்டிஷன் நான் சொன்னேன் பிரஸ் மீட்ல என்ன சொன்னா, இந்த மாரிமுத்து பேசும்போது என்ன சொல்றாரு, அந்த அதிகாரிகளுக்கு இந்த பத்திரப்பதிவாளர் மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுன்னு தான் சொல்லியிருக்காரு. டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் தான். நான் போய்தான் அவங்க மேல கிரிமினல் ஆக்ஷன் உருவாக்கணும், நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன பிறகுதான் அடுத்த நாள் இவங்க கோயில் நிர்வாகத்திலிருந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப அதன்படி வழக்கு செய்யப்பட்டு 4 பேர் மேல இந்த ஜஸ்டின் மணிகண்டன், சொத்து வித்த ஒரு மனிதர், சொத்து வாங்கிய 2 மனிதர், 4 பேர் மேல ஏன் சந்தேகம் முழுக்க டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் இதுல கூட்டு குற்றவாளி, டிஐஜி ஆனந்த் இதுல கூட்டு குற்றவாளி, அதிகாரிகள் துணை இல்லாம இது நடந்திருக்காது. நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். ஆனா இந்த எதிர்ப்பு உனக்கு மறைமுகமான ஆதரவுன்னு சொல்லக்கூடிய மாரிமுத்து குற்றவாளி. நான் குற்றம் சொல்றேன். நீங்க ஒரு பொறுப்பு மிக்க மனிதர் ஏன் இதை பண்ணல நீங்க? சரி, இப்ப இதுல இறுதியா என்ன நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஒரு பொறுப்பு மிக்க மனிதர் ஏன் நடந்துக்க? இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வழக்கு நேத்து போச்சுங்க. அதாவது இந்த இவங்க கொடுத்த இந்த பதிவனுக்கு எதிராக அவங்க தப்புன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த வழக்கு நேத்து விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பத்திரப்பதிவை ரத்து செஞ்சிருக்கிறாங்க மாண்புமிகு நீதிமன்றம். பத்திரப்பதிவை ரத்து செஞ்சுட்டு என்ன சொல்லிருக்கிறாங்க, ஒரு நாள் வரக்கூடிய இந்த மனிதர் எப்படி பதிய முடியும்? இந்த அரசு நிர்வாகத்தின் மேல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்ல, தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. சிபிசிஐடி விசாரணைக்கு இந்த வழக்கு போயிருக்கு. நான் சிபிசிஐடி விசாரணைக்கு நான் இந்த குறிப்பிட்ட நம்ம ராவணால பதிவு செய்யக்கூடிய இந்த என்னுடைய வார்த்தைகள் இந்த வழக்கிற்கு பெரிய வழித்துணையாக இருக்கும். மாண்புமிக்க அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களுக்கும் இந்த சொத்து வாங்கிய நபர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் இந்த சொத்தை பதிய செய்வதற்கு இந்த துறையினுடைய செயலராக இருக்கக்கூடிய திரு குமரகுருபரன் அவருக்கும் மாரிமுத்துவுக்குமான தொலைபேசி உரையாடல்களை நம்ம அதை கண்காணிக்கணும். நிச்சயமாக சொல்கிறேன், இது மறைமுகமாக உதவியை மாரிமுத்து செய்தார். பழனியாண்டவன் மேல சத்தியம். சரி, இவ்வளவு பெரிய சொத்து எப்படி சார் விட முடியும்? தன்னை பற்றி ஒரு புகழ் பரப்பக்கூடிய இந்த மனிதர் ஏன் இந்த கோயிலை பத்தி காப்பாத்தல அவரு? ஆமாங்க, இதனால முழுமையா சிபிசிஐடி விசாரணை வரும். இப்ப நீங்க கேட்கறது இது சிபிஐ விசாரணையா இல்ல சிபிசிஐடி விசாரணைங்களா? சிபிசிஐடி விசாரணை பண்ணணும்னு சொல்லி கோர்ட் சொன்னதா சொன்னாங்க. இந்த கோர்ட் உத்தரவை நான் முழுக்க படிக்கல. சரி, அதுல வரும்போது நீங்க இந்த மாதிரி உயர் அதிகாரிகள், உச்ச அதிகாரிகள் எல்லாருமே விசாரிக்கணும்னு சொல்ல போறீங்க? நிச்சயமா சொல்லுவேன். உச்ச அதிகாரிகள் மட்டுமல்ல, பழைய மந்திரி மூர்த்தி, பழைய மந்திரி சக்கரபாணி, ஒட்டஞ்சத்திரத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சக்கரபாணி, இவங்களுக்கெல்லாம் தொடர்பு இல்லாம இவ்வளவு பெரிய சொத்து பதிய வாய்ப்பே கிடையாது. இந்த 2 கோடிக்கு 50 லட்சம் செக் கடந்த ஆட்சியில இதுக்கான புள்ளியை போட்டுட்டாங்க. இந்த ஆட்சியில அசந்த நேரம் பார்த்து அதுக்கான கோலத்தை போட்டு முடிச்சு இந்த 120 கோடி ரூபாய் சொத்தை எடுத்துட்டாங்க. அதான் சொல்ல வரீங்க? ஐயா, அவங்க போட்டது, புள்ளி வச்சது, கோலம் போடன்னு நினைச்சாங்க. ஆனா பழனி ஆண்டவன் அலங்கோலம் ஆக்கிட்டான். இப்ப திமுக கார தன்னை யோக்கியனா காமிச்சுக்கிறதுக்கு இந்த அரசு மேல பலி சுமத்துறதை நான் எதிர்க்கிறேன். என்னன்னு தெரிய வரும். இப்ப அமைச்சருக்கும் அந்த வாங்கின 2 பேருக்கும் உறவு இருக்கிறாங்களா, உறவினரா இல்லையா, எல்லாம் விசாரணையில இனிமே தெரிய வரும். அதுக்கு அந்த அமைச்சகம் நான் சொல்றேன் பாப்போம். இல்ல ஐயா, ஒரு செகண்ட். திரு ரமேஷ் அறநிலையத்துறை அமைச்சருக்கும் இந்த சொத்து வாங்கிய மனிதர்களுக்கும் துளியும் சம்பந்தம் இல்லைங்கிறத நான் வெளிப்படையா சொல்றேன். ஏன்னா இவர் ஐயங்காரு, அவங்க கவுண்டர் 2 பேரும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. சரி, ஆமா. இப்ப திமுக கார இதுல விஷமத்தை வச்சு இந்த திரு அமைச்சர் ரமேஷ் எதை செய்யறாருங்கிறதுனால உடனே நீங்க மனசுல நினைக்காதீங்க, என்ன அமைச்சருக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. நியாயத்தின் பத்தம் பேசுறேன். தப்புன்னா நான் தப்புன்னு பேசுவேன். இங்க இருக்கக்கூடிய இந்த 4 மனிதர்களுக்கு, மூர்த்தி, அதிகாரிகள், ஜஸ்டின் மணிகண்டன், இப்ப இருக்கக்கூடிய டிஆர், டிஐஜி, முன்னாள் அமைச்சர், இன்னார் சட்டமன்ற உறுப்பினர், அந்த மாவட்ட பொறுப்பு, இவங்களுக்கு எல்லாம் தொடர்பு வலை இருக்கும் என்பது நான் சத்தியமா சொல்றேன். 2 கோடி ரூபாய்க்கு நான் 50 லட்சத்துக்கு செக் கொடுக்கறாங்க சார். எங்க இருந்து சார் செக் வந்துச்சு? விசாரணை தெரியல. ஆமா, பாப்போம். நம்ம
தொடர்ந்து பேசுவோம் நம்ம. இந்த ஒரு பெரிய விஷயத்த வந்து வெளியில கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு கூட இந்த செய்தி என்ன ஓடிட்டு இருக்குன்னா, பத்திரப்பதிவு ரத்து செய்யப்பட்டதாக ஓடி இருக்குது. அடுத்தடுத்த கட்டம் என்ன நடக்குதுன்றது நம்ம தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி ராம ரவிக்குமார்.